தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களை தனது போட்டியாளரை விட சிறப்பாக செயல்பட்டு உயர வேண்டும் என நினைப்பவர் ஒரு வகை. இவர்கள் கடின உழைப்பாளர்களாக மாறுகிறார்கள். மாறாக அந்த போட்டியாளரின் நற்பெயரை கெடுத்து அல்லது வாய்ப்புகளை மறுத்து தனக்கு கீழானவர்களாக மாற்ற முயல்பவர்கள் இன்னொரு வகை. இவர்கள் பொறாமை தீயில் கருகி புதைப்படப்படாத பிணங்களாக திரைப்பவர்கள். இந்த இரண்டாம் வாசகம் வகையை சார்ந்தவர்கள்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மீது குற்றப்பழி சுமத்துவதற்காக விபச்சாரத்தில் பிடிபடப்பட்ட பெண்ணை கொண்டு வரும் பரிசேயர்கள். ஆனால் அதையே ஒரு வாய்ப்பாக்கி ஆண்டவர் அப்பெண்ணுக்கு புதுவாழ்வு அளிக்கிறார். எனவே தவறுகளால் எவ்வளவு தொலைவு சென்றிருந்தாலும் ஆண்டவரின் அருகில் வரும்போது அவர் அரவணைக்க ஆவலோடு காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரில் இணைய தடைகளை களைந்து புது வாழ்வை பெற்றிட இப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து மிராக்கிள் டிவி வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆண்டவருடைய பேரன்பை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நம்மோடு இணைந்து உலகமெல்லாம் இறை புகழை எடுத்து செல்கிற இந்த பணி சிறக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த பணியை ஒருங்கிணைக்கின்ற ரீட்டா அவர்களுக்காகவும், நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிற சங்கர், சாலமன், அமுல்ராஜ் இவர்களுக்காகவும் இந்த பள்ளியிலே நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். சுரண்டையை சார்ந்த காசிராஜன் என்பவர் இறந்த 36வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்கின்ற குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், எழுதுகிற தேர்வுகளிலே ஆண்டவருடன் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், வேலை வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். திருமதி மரிய அடைக்கல ஜோஸ்பின் மரித்த 31வது ஆண்டு நினைவாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மரிய அடைக்கலம், அமல்ராஜ், பனிமயம் ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பகவதி அவர்களது திருமண காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், வேலை வாய்ப்பை முன்னின்று வழிநடத்தி தர வேண்டும் என்றும், தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ராமச்சந்திரன் கிறிஸ்துவுக்குள் வரவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும் ஜெபிக்கிறார்கள். ஜார்ஜ் இரோகின் விண்ணரசி குடும்ப நன்மைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். உடலுள்ள சுகத்திற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, நினைத்திருக்கிற நல்ல காரியம் கைகூட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். சேர்ந்த மரம் ஜெயஸ் ஸ்டெல்லா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும், சகோதரர் ரெபிண்டோ எதிர்கால வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்து சிறப்புற செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். சுரண்டையை சார்ந்த கிறிஸ்டோபர், தொம்மை அந்தோணி, லூர்து சாமி, அன்னம்மாள், ஜெபஸ்தியான், மேரி, ஆரோக்கியசாமி, மார்டின், சவரிமுத்தாள், பிலோமினாள், அந்தோணிசாமி, ஆரோக்கிய அம்மாள் இவர்களது ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஞாயிறு திருப்பலி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான உன்னதமான ஒரு வழி. குறிப்பாக தவ காலத்திலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தவ காலத்தில் இந்த தெய்வீக அருளால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை உப்பையும் புனிதப்படுத்தியறல உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். தவத்தினால் திருத்தப் பெற்று நற்செயல்களில் தேர்ச்சி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்களின் நல்வாழ்வினை விரும்பிடும் இறைவன் அவர்களை ஆட்சி தேற்றுகிறார். அவர்களுடைய பாவங்களின் பொருட்டு ஒரு தந்தை என்ற நிலையில் கண்டித்து பாபிலோனுக்கு நாடு கடத்துவதற்கு உடன்படுகிறார். ஆனாலும் அவர்களுக்கு புதிய வாழ்வினை மீண்டும் தொலிக்கச் செய்வேன் என்றும் அவர்கள் மீது தன்னுடைய ஆவியை பொழிவேன் என்றும் இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக பொழிந்திடும் இறை வார்த்தைகளை கவனிப்போம். முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கின்றோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை திருவசனங்கள் 16 முதல் 21 முடிய. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கியலும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yeah.
குறைகள் என்பது ஏது? நடந்திடும் பாதையிலே எங்கே இருள் பறந்திடும் பாதையிலே என்னோடவன் நடந்திடும் பாதையிலே எங்கே இருள் பறந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆக எங்கும் மொழி ஆக எங்கெங்கும் மொழி அல்லவா? என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வது வேறு இடங்களில் 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட மேலானது என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்காக அனைத்தையும் குப்பையென கருதுகிறேன் என்கிறார் பவுல். இறை ஒன்றிப்பில் இவர்கள் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பவுலின் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராய் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இல்லாது கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். அந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இருக்கும் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 8வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திரு சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியவர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. மகன் இறந்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி இறங்கினால் போதும் என்று ஒரு பழமொழியை சொல்வார்கள். பிரியமானவர்களே, யோசித்து பார்த்தால் நம்முடைய அறிவால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. வியப்பிலும் பெரிய வியப்பான சில உணர்வுகள், சில காரியங்கள் மனித மனதுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியம், ஆனால் அது உண்மை என்பது போல இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை, ஆனால் இதோ இன்னொருவருக்கு 2 கண்களும் போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரு கண் போகட்டும் என்று வரம் கேட்டவர்களை பற்றி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கதை சொல்லி சென்றிருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த பழமொழி, இந்த கதைகளை கேட்கிற பொழுது, அட சும்மா நேரம் போகாம எழுதி வச்சிருக்கிறானுவன், அல்லது சும்மா ஏதோ விவரம் தெரியாம சொல்லி வச்சிருக்காங்க, அது எப்படி தன் மகனே இறந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு தாய் சொல்வாள். தன்னுடைய உடலில் ஒரு கண் போகட்டும் என்று எவனுக்கு சொல்ல தோன்றும்? அதெல்லாம் உண்மை அல்ல என்று நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, விவிலியத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, இன்றைய காலகட்டங்களை, வாழ்வின் சூழலை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது இது ஆச்சரியம்தான். ஆனால் ஆச்சரியமான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி. கவனமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நமக்கு கருத்துக்கள் கிடைக்காமல் போய்விடும். யோவான் நற்செய்தி ஒரு வகையான கவிதை போல சில காரியங்களை ஆழ்ந்து உள்வைத்திருக்கும். பிரியமானவர்களே, ஆச்சரியம்தான். யோசித்து பாருங்கள், ஒரே தாயின் கருப்பை, ஒரே விளைநிலம், ஆனால் அந்த விளைநிலத்தில் விளைந்த 2 வித்துக்கள், சகோதர சகோதரிகள் 2 பேர். ஒருவர் முற்றிலும் வேறு குணம் படைத்தவராக இருக்கிறார், இன்னொருவர் முற்றிலும் எதிர்மறை குணம் படைத்தவராக இருக்கிறார். 2 விதைகளும் விழுந்து வளர்ந்த இடம் ஒரே கருப்பை.
ஒரே தாய் தான் பாலூட்டி வளர்த்தார், அந்த தாய் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இந்த மரம் இப்படி நிற்கிறது, இந்த மரம் கள்ளிச்செடியாய் நிற்கிறதே எப்படி? ஒருவர் அநீதியின் மொத்த வடிவமாய் நிற்கிறார், ஒருவர் ஆண்டவரின் அன்பு பிள்ளையாய் நிற்கிறார். ஒரே வீட்டில் நீங்கள் பார்த்ததில்லையா? ஆச்சரியம்தான், வியப்புதான். ஆனாலும் நடைமுறையில் நடக்கிறது இல்லையா? ஆலயத்தில் அன்பு போதிக்கப்படுகிறது. தியாகம் செய்கிறவர்கள் இந்த ஆலயம் என்கின்ற பட்டறையில் தான் உருவாகுகிறார்கள். மத வெறி பிடித்தவர்களும் அந்த மதம் சொல்லிக் கொடுக்கிற போதனைகளை வைத்துத்தான் உருவாகுகிறார்கள். என்ன வியப்பு பாருங்கள்! ஒரே மத புத்தகம் அன்பின், இரக்கத்தின், கருணையின் வடிவமானவர்களையும் உருவாக்குகிறது. அநியாயமாய், அக்கிரமாய், ஆக்ரோஷமாய் உயிர்களை கொல்லுகிறவர்களையும் உருவாக்குகிறது. இயலுமா? ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கவில்லையா? ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் தான் அமர்ந்திருக்கிறார், பரிசேயர்களும் ஆலயத்தில் தான் வந்து சந்திக்கிறார்கள். ஆனால் இயேசு அங்கே கல்வாரி அன்பை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார். தன்னை கரைப்பது எப்படி, தன்னை இழப்பது எப்படி, இறைவனை தன்னுள் வளரச் செய்வது எப்படி என்பதை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதே ஆலயத்திற்குள் கட்டளைகளை, மோயிசன் கொடுத்த திருச்சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் போதிக்கிறது. இந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும், எங்களுக்கு கட்டளை இருக்கிறது, மோயிசன் கொடுத்த புத்தகம் இருக்கிறது. நீ அன்பை போதிக்கிறவனே, இரக்கத்தை போதிக்கிறவனே, சொல், மோயிசன் கட்டளையை நீ மீறுவாயோ? மீறினால் நீ உயிரோடு இருப்பாயோ? பிரியமானவர்களே, பயங்கரமான ஒரு சீன் இது. நம்ம மேலோட்டமா வாசித்துட்டு போனோம்னா ஏதோ ஒரு பெண் வந்தா, இயேசுநாதர் மன்னிப்பு கொடுத்து அனுப்பிட்டாரு, மற்றவங்க போயிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, யோவான் அப்படி ஒன்றும் சும்மா வெறுங்கதை, மேலோட்ட கதை சொல்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, ஒரே இடம், ஒரே தன்மை எப்படிப்பட்ட மனிதர்களையும் உருவாக்கி விட முடியும், கவனத்தோடு இல்லை என்றால், விழிப்புணர்வோடு இல்லை என்றால். எனவே எதை குறித்து கவனத்தோடு இருக்க வேண்டும்? நம்முடைய புத்தி எங்கிருந்து சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளுகிறது என்பது குறித்து கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எங்கிருந்து இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறது என்பது குறித்து கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆசையினால் உந்தப்படுகிற உள்ளம், அறிவினால் வழிநடத்தப்படுகிற மனிதன், ரெண்டு பேரும் ஒரே போல் இருக்க மாட்டார்கள். உள்ளமும் மனிதனிடம்தான் இருக்கிறது, புத்தியும் மனிதனிடம்தான் இருக்கிறது. ஆனால் எதால் தூண்டப்படுகிறோம்? கருணையும் இரக்கமும் இந்த இதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறதா? அல்லது முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, யோசித்து பாருங்களேன். அந்த பரிசேயர்களுக்கு நமக்கு என்ன வியப்புன்னா, ஒரு அம்மாவை நிப்பாட்டியிருக்காங்க, கல்லை கொண்டு எரியணும்னு சட்டம் சொல்லுது. ஏனென்றால் இந்த பெண் பாவி, எனவே இவள் திருந்த வேண்டும், எனவே நாங்கள் தண்டனை கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட சரி போ, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த அம்மா இனி பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக இதோ ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று ஒரு 10 மார்க்கு போடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பாஸ் மார்க் கொடுக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி பேசி கொண்டிருக்கிற ஒரு தவ காலத்தில் நாம் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இவள் திருந்த வேண்டும் என்பது நோக்கமல்ல, அல்லது இவள் பெரும்பாவி, இவள் இருந்தால் இன்னும் நிறைய பேர் கெட்டு விடுவார்கள், எனவே நல்லவர்களை காப்பதற்காக இந்த பெண்ணை கொலை செய்ய போகிறோம் என்று சொல்லவில்லை. வசனத்தை பாருங்க. இதோ இயேசுவின் மேல் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு இவள் பலியாடு. உன் பிள்ளையா இருந்தா அப்படி கொண்டு போய் பலி நிப்பாட்டுவியா? நீயா இருந்தா அப்படி பலியாடா போய் தலைய வைப்பியா? பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். இதோ அவர்களுக்கு இயேசு டார்கெட். அதான் முதல் பழமொழி அப்படி இருக்கிறது. அதற்கு இந்த பெண்ணை கல்லால் எறிந்தால் என்ன, எறிந்து விட்டு போகிறோம், கொன்றால் என்ன, கொன்று விட்டு போகிறோம். எங்களுக்கு நீ சாக வேண்டும், எங்களுக்கு நீ காயப்படுத்தப்பட வேண்டும், எங்களுடைய சிந்தனைப்படி நீ இருக்கக்கூடாது. பிரியமானவர்களை யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு வியப்பான காரியம். எங்க இருந்து கொண்டு பேசுகிறார்கள்? ஆலயத்தில் இருந்து கொண்டு. எனவேதான் இன்றைய 3 வாசகத்தின் மைய செய்தி ஒன்றுதான். பிரியமானவர்களே, கடந்ததை, கழிவாய் இருப்பதை,
கழித்து போடப்பட்டதை, தாழ்வானதை விட்டு விடுங்கள். ஒவ்வொருவருடைய மனத்திலும் ஒவ்வொருவருடைய எண்ணத்திலும் நிச்சயமாக கழிவுகள் உற்பத்தி ஆகும். ஒவ்வொருவருடைய புத்தியிலும் இருட்டு, அறியாமை உற்பத்தி ஆகும். அது கவனத்தோடு இருந்து அதை சரி செய்யவில்லை என்றால் நாமும் சாத்தானின் கண்ணிக்குள் சிக்கிக் கொள்வோம். இப்போ வீட்டை பாருங்களேன், நீங்க தான் வீட்டுக்குள்ள அள்ளிக்கிட்டு போறீங்க, சமையல் கட்டுக்குள்ள நீங்க தான் எடுத்துக்கிட்டு போறீங்க. வெங்காயமா இருக்கட்டும், பூண்டா இருக்கட்டும், சமைப்பதற்கு உண்டான தக்காளியா இருக்கட்டும், கத்திரிக்காவா இருக்கட்டும், எல்லாம் நீங்க தான் கொண்டு போறீங்க. நல்லா சமைச்சு முடிக்கிறீங்க. பத்திரமா பார்த்து பார்த்து தான் கடையில இருந்து வாங்கிக்கிட்டு போறீங்க. கடைசியா சமையல் முடித்த உடனே கூட்டி பெருக்கி அள்ளுனா குப்பை ஒரு கூட சேருதா இல்லையா? நீங்க கொண்டு போன வெங்காயத்துல, நீங்க கொண்டு போன கத்தரிக்காவுல, வெள்ளைப்பூண்டுல இருந்து கழிவுகள் அகற்றப்பட்டு நல்லதை எடுத்து உண்பதற்கும் கெட்டதை எடுத்து வெளியிலே எறிவதற்கும் பிரிக்க வேண்டி இருக்கிறதா இல்லையா? ஒரு சின்ன சமையல் கட்டு சொல்லித் தருகிறது. தினம் தினம் பெருக்கித்தான் ஆக வேண்டும், தூய்மைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய அறிவிலும் இது போன்ற கழிவுகள் நம்மை எறியாமல் இதோ உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நானும் கழிவாய் இருந்தேன், சட்டங்களை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தேன், இதோ இந்த மக்களை எல்லாம் சிறையில் அடைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்போது இறை அனுபவம், இந்த தவ காலத்துல நம்ம செய்யற எல்லா காரியமும் அதுக்குதான். தவ முயற்சிகள், ஜெப முயற்சிகள், தர்ம காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படுவது எதற்காக என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக, நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக, நம்மை உயிரோட்டமாய் வைத்துக் கொண்டே இருப்பதற்காக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடந்ததை, கழிவை, தாழ்வானதை, விழுந்து கிடந்ததை, அறியாமையில் இருந்ததை, பலகீனத்தில் இருந்ததை கண்களில் இருந்து தூர எடுத்து எறிவோம். உள்ளத்தில் இருந்து அசுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி தூர போடுவோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். இறைவனோடு நம்மை ஒவ்வொரு நாளும் உறவு கொள்ள செய்ய வேண்டும். அதற்கு ஜெபிக்கலாம், தர்ம காரியங்கள் செய்யலாம், தவ முயற்சிகள் மேற்கொள்ளலாம், நோன்பு காரியங்கள் செய்யலாம். எல்லா காரியமும் அதற்குத்தான் கோவில். எனவேதான் இயேசு அங்கே இருந்து போதிக்கிறார். இப்ப பாருங்க, 2 பேரும் எங்கிருந்து வந்தார்கள்? ஒலிவ மலையில் இருந்து. ஒலிவ மலையில போய் இயேசுநாதர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார். இரவு முழுவதும் இறைவனோடு இணைந்திருந்தார், ஜெபித்தார். ஆனால் இந்த பரிசேயர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். 2 பேரும் கோயிலுக்கு தான் வராங்க. ஆனா இந்த பரிசேய கூட்டம் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க, விபச்சார கூடத்துக்கு போயிட்டு வருது. ஆனால் இயேசு எங்கிருந்து வருகிறார்? ஒலிவ மலையிலிருந்து இறங்கி வருகிறார். நம்முடைய ஆன்மா எங்கிருந்து வருகிறது? நம்முடைய ஆன்மா ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் எங்கே சுற்றி கொண்டிருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் எந்த பெட்டிக்குள் அடைபட்டு கிடக்கிறது? என்னென்ன காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? நாம் பேசுகிற பொழுது பிற மனிதர்களோடு எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? அதுதானே நம்ம. எதை பேசினால் என்ன, எதை பார்த்தால் என்ன, எதை செய்தால் என்ன? ஆலயத்திற்குள் வருகிற பொழுது எப்படி இருக்கிறேன் பாருங்கள் என்றால் நீங்கள் புனிதர்கள். இப்ப பாருங்க, கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறோம், யாரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்குவோம். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே, நான் பாவி ஆண்டவரே, பாட்டு பாடிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்கள் குற்றம் செய்திருக்கிறீர்கள் என்று யாராவது உங்களை, இந்த பாருங்க நீங்க செய்யறது தப்பு அப்படின்னா நம்மால் ஒத்துக்கொள்ள முடியுமா? உங்கள் சகோதரராக சகோதரியாக இருக்கட்டும், அல்லது உங்கள் பெத்தவங்க பிள்ளைக்கு சொன்னா பிள்ளைங்க அப்படியாம்மா, சரிம்மா, சரிப்பா அப்படின்னு கேட்டுக்குதா? இல்லை, இல்லை. விவாதிப்பார்கள். நான் என்ன தவறு செய்தேன் என்று பதிலுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து கேட்கும். நீங்கள் சொல்லி பார்ப்பீர்கள். அப்படிலாம் கிடையாது, உன் சொல்லிய பாரு, ஒரே வார்த்தையில் முடிந்துவிடும். பிரியமானவர்களே, இதுதான் மனிதனுடைய மனத்தின் அடிப்படையான தன்மை. ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே நான் பாவி, இயேசுவே, நம்ம ஒத்துக்கொள்வோம். அது மட்டுமல்ல, இப்ப பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நன்மை வாங்க வரோம். திடீர்னு நன்மை வாங்கிட்டு ஒரு ஆள் திரும்புறாங்க. திரும்ப போது பின்னாடி நின்றவங்க காலில் வேகமா மிதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நமக்கு உடனே சாரி அப்படின்னு வாய் வரும். அவங்களும் ஐயோ விடுங்க விடுங்க, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இதே இது இன்னைக்கு மத்தியானம் பஸ்ல போகிறீங்க, வெயில், கொடுமையான வெயில், நீங்களே என்ன செய்யணும் தெரியாம திணறி கொண்டிருக்கிறீர்கள். அந்த பஸ்ஸிலே புதிதாக ஏறி உள்ளே வந்த ஒரு முதியவர் தட்டு தடுமாறி உள்ளே வருகிற பொழுது உங்கள் காதில் வேகமாக மிதித்து விட்டார். என்ன சொல்லுவீங்க? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, ஆலயம் சார்ந்த இந்த வளாகம்
நம்மை தூய்மைப்படுத்தி விடுகிறது. ஆனால் அதே உள்ளத்தில் இருந்துதான், அதே புத்தியில் இருந்துதான் கொடுமையும் வஞ்சகமும் வெளியே வருகிறது. ரெண்டும் ஒரே உள்ளம்தான், ஒரே புத்தி தான். என்ன செய்வது? ஏனெனில் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், எதை பிடித்துக் கொண்டு தொங்குகிறோம், அது முக்கியம். கிறிஸ்துவோடு மட்டும் இருந்தால், நற்செய்தியில் அதைத்தான் சொல்லுகிறது. இதோ முதியவர் தொடங்கி, யோவான் அழகாக சொல்வாரு, முதியவர் தொடங்கி. ஏன் பெரியவற்றிலிருந்து ஆரம்பிக்கிறது? பெரியவர்களுக்கே ஞானம் வரவில்லை என்றால் அந்த சமூகத்தில் இருக்கிற இளந்தலைமுறை எப்படி பெற்றுக்கொள்ளும்? வீட்டுல அப்பாவே சரியில்லைன்னு வச்சுக்கோமே, பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சில வீட்டுல அது நடக்கும். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பார்ப்பாரு, யாரையாவது கூப்பிட்டு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. கடைசியில் பார்த்தா அவங்க அப்பாவே ஒரு குடிக்கிறவராக அல்லது சண்டை இடுகிறவராக அல்லது அந்த குடும்பம் பிரச்சனைக்குரிய குடும்பமாக இருந்தால் இந்த பையனை கூப்பிட்டு எப்படி கண்டிப்பது? அல்லது நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எதிராக யாரோ தீமை செய்கிறார்கள், உங்களுக்கு எதிராக யாரோ குற்றம் சுமை உங்களை சுமத்துகிறார்கள், அவர்களை நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறீர்கள். யார் சொல்லுகிறார்? இன்னார் சொல்லுகிறார். யாரை வைத்து பேசுவதற்கு வழி இல்லை. ஏனென்றால் யார் சொல்லியும் கேட்காத நிலை என்றால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இது ரொம்ப முக்கியம். இந்த பரிசேய கூட்டம், இங்கு இருந்த கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தன்னை இதோ இறை சட்டத்தை பிடித்துக் கொண்ட ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு கூட்டம். எனவேதான் இந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னவுடன் முதியவர்கள், பெரியவர்கள், ஒரு நாட்டிலே முதியவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அரசியலுக்குள் நுழைகின்ற எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை அமைப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அனுபவம் மிகுந்தவர்கள், அனுபவம் உடையவர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த முதியவர்கள் விலகி சென்றதால் சிறியவர் வரை அனைவரும் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், தன் அறிவு தெளிந்தவர்களாய் அங்கே இதோ விட்டு போனார்கள். பிரியமானவர்களே, கடைசியாக வசனம், யோவான் சொல்லுகிற வசனம் இதுதான். இயேசு மட்டும் அங்கு இருந்தார். நமக்குள்ளே இயேசு மட்டும் இருக்கிறார் என்றால், நம்முடைய குடும்பத்திலே இயேசு மட்டும் அரசாட்சி செய்கிறார் என்றால், நம்முடைய கரத்தை இயேசு மட்டும் பிடித்துக் கொண்டு போகிறார் என்று சொன்னால், நாம் இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை போல் பாவம் சுமந்திருந்தால் கூட மீட்கப்பட்டு விடுவோம். மீட்பு நிச்சயம். ஆனால் நம்முடைய குடும்பத்தை பணம் ஆட்சி செய்கிறது என்றால், நம்முடைய குடும்பத்தை கௌரவம் ஆட்சி செய்கிறது என்றால், நம்முடைய குடும்பத்திலே சுயநலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால், நம்முடைய கரத்தை வேறு ஏதோ பிடித்துக்கொண்டு இழுத்து கொண்டு போகிறது என்று சொன்னால், அதன் பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு மட்டும் அங்கு இருந்தார் என்கின்ற வசனம் நமக்கு பொருந்தாது. சுற்றி சுற்றி மனிதர்கள், சுற்றி ஏனைய காரியங்கள், எனவே விவாதங்கள், அங்கே ஏனைய காரியங்கள், ஜெயிக்க வேண்டும் என்கின்ற வெறி, பொறாமை, பகை எல்லாம் ஓடியாந்து உட்கார்ந்துக்கணும். 2வது வாசகத்தில் எனவேதான் பவுல் சொல்லுவார், இதோ நான் கமாலியேலின் கீழ் அமர்ந்து கல்வி கற்றது உண்மைதான், நான் திருச்சட்டத்தை நல்லா கடைபிடித்தது உண்மைதான், ஆனால் இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவை முன்னிட்டு, கிறிஸ்துவின் அன்பை முன்னிட்டு குப்பை என கருதுகின்றேன். இப்ப எனக்கு யாரும் டார்கெட் கிடையாது. என்னுடைய முகத்திற்கு முன்னால் நான் யாரையும் வைத்திருக்கவில்லை, இயேசுவை மட்டும் என் கண்முன் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இயேசு என்னை அழைத்திருக்கிறார், எனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு என்கின்ற சிலுவையில் உயிர் கொடுத்த மா மனிதனுக்காக உழைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு பரிசு உண்டு. யாரிடமிருந்து? மனிதரிடமிருந்து அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களில் இருந்து அல்ல. இதோ எனக்கு பரிசு உண்டு. அந்த பரிசை கடவுள் தருகிறார். எனக்கான பரிசு கடவுளிடமிருந்து மட்டும். பிரியமானவர்களே, அது ரொம்ப முக்கியம். நாம் யாரை ஜெயிக்க முயற்சி செய்கிறோம் அல்லது என்ன பரிசு வாங்க முயற்சி செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்வின் கூறுகள் அமைந்திருக்கும். கடவுளை மட்டும் கண்முன் வைக்கிற பொழுது, ஆண்டவரை மட்டும் முன்னால் வைத்துக் கொண்டு போகிற பொழுது நமக்கு எந்த சிக்கலும் இல்லை, எந்த துயரமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. எனவேதான் முதல் வாசகத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அது கடவுளின் தன்மை எப்படிப்பட்டது. எப்படிப்பட்ட கடவுள்? எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்த கடவுள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். மக்களே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன், ஆனால் இந்த பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தில் வந்து என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் பாகாலுக்கு வணக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டீர்கள். என் பாலைவனத்தில் இருந்து கொண்டே ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி நீங்கள் அதற்கு தொழுகை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். நான் உங்களை அழைத்து கொண்டு வந்த கடவுள், ஆனால் நீங்களோ இதோ எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்களே என்று நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொண்டீர்கள்.
இந்த கானான் நாட்டிலே வந்து கனானையருடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்டீர்கள், தொழுகை மேடுகளை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்களும் கனானையர் போல மாறிவிட்டீர்கள். அதனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதைத்தான் கடவுள் சொல்றாரு, அழகான வசனம். மீண்டும் பாலைவனத்தில் இதோ நதி உருவாக்குவேன். ஏன்? மனிதனே, நீ நரியை விட தாழ்ந்து போகிற பொழுது நரிகளும் காட்டு விலங்குகளும் என்னை புகழும். கடவுள் வல்ல கடவுள். எப்படிப்பட்ட கடவுள் என்றால் எதையும் மாற்ற வல்ல கடவுள், எதையும் செய்ய வல்ல கடவுள். நாம இந்த தவ காலத்துல அதை நினைவில் கொள்ள வேண்டும். நான் பிடித்திருக்கிற கரம் வல்ல கடவுளின் கரம். ஆகவே என்னை சுற்றி எத்தனை தீமைகள் நடந்தாலும், எனக்கு எதிராக இதோ ஒரு படையே போர்க்களம் இறங்கினாலும் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் எனக்கு. அதனால்தான் நம்ம சாப்பாடை ஒருத்தல் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, சாப்பிடட்டா செத்தா போவோம். மிஞ்சி போன இந்த உலகத்துல கடவுளுக்காக வாழ்ந்தோம் என்றால் உணவில்லாமல் போகுமா? அவ்வளவுதானே. அதிகமா போனா பட்டினி கிடக்கிறோம், கிடந்துட்டு போறோம். தீமை செய்கிறவர்கள் என்ன செய்து விட முடியும்? இந்த உடலை கொல்வார்களா? இயேசு சொல்லுகிறார், உங்கள் உடலை மட்டும் கொன்றுவிட்டு உங்கள் ஆன்மாவை தொடக்கூட முடியாதவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும். யாரின் கரம் பிடிக்க வேண்டும்? யாருக்கு அஞ்ச வேண்டும்? யார் பின்னால் ஓட வேண்டும்? இந்த தவக்காலத்திலே யாரை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும்? நம்முடைய அந்த சர்க்கிள், நம்முடைய இதயம் என்கின்ற, அறிவு என்கின்ற அந்த வட்டத்திற்குள், நம்முடைய குடும்பம் என்கின்ற அந்த வட்டத்திற்குள், நம்முடைய வாழ்வின் சூழல் என்கின்ற அந்த வட்டத்திற்குள் கிறிஸ்து மட்டும் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் பரிசுத்தராகி விடுவோம். நாம் மேன்மையின் மனிதர்களாகி விடுவோம். உயர்ந்த நிலையில் இருப்போம். உயர்ந்த நிலையில் இருப்போம். இந்த உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத நிலை, இந்த உலகத்தால் அறிந்து கொள்ள முடியாத நிலை, ஆனால் ஆனந்த நிலை, பேரானந்த நிலை. எனவேதான் பவுல் சொல்வார், எல்லாருடைய பார்வையிலும் நாங்கள் தோல்வியுற்றவர்களைப் போல் தெரிகிறோம், ஆனால் நாங்களோ பலரை வெற்றி பெற வைத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் போல் தெரிகிறோம், ஆனால் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், படைபலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் மனதிற்குள் நிம்மதி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, அன்பு இருக்கிறது. உங்கள் குடும்பத்தை யோசித்து பாருங்கள். என்ன இருக்கிறது, என்ன இல்லை, யார் இருக்கிறார், அங்கே யார் இல்லை. உங்கள் உள்ளத்தையும் குடும்பத்தையும், நீங்கள் வாழும் வாழ்வின் சூழலையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எது தேவை? எது இருந்தால் வாழ்வின் உயர்வு? கிறிஸ்து இருந்தால் வாழ்வின் உயர்வு, கடவுள் நின்றால் வாழ்வின் தெளிவு. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். தயவு செய்து ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. ரொம்ப அருமையான காரியம் யோவான் நமக்கு ஆரம்பித்து வைத்தார். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்படியே ஜெபிங்க. அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நன்மைத்தனங்களால் இந்த உலகத்தை நிரப்பி இருக்கிறவரே, தவகாலத்தின் கடைசி வாரத்திற்கு வந்து விட்டோம் ஐயா. இதோ அடுத்த வாரத்திலே எங்களுக்கு புனித வாரம் ஆரம்பிக்க இருக்கிறது. குருத்தோலைகளை கையில் ஏந்தியவர்களாக நாங்கள் பயணப்பட இருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, சாத்தானுக்கு எதிரான போராட்டத்திலே கரத்திலே வாள் ஏந்தி அல்ல, குருத்தேந்தி நாங்கள் பயணப்பட இருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உடைய பிள்ளைகளை பாருமையா. எல்லோரும் தயவு செய்து அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. இதயத்தை அப்படியே முழுவதும் ஒப்பு கொடுங்க. நம்முடைய இதயத்துக்குள்ள இருட்டு ஓடி போக வேண்டும். நம்முடைய இதயத்திற்குள்ள இருள் அப்படியே அகன்று போக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இல்லாமை அப்படியே காணாமல் போக வேண்டும். இயேசுவே, 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 என் குடும்பத்திலே வந்து தலைவராக இரும், என் குடும்பத்திலே வந்து அரசராக இரும், என் குடும்பத்திலே வந்து செல்வமாக இரும். உம்மை அல்லாத எந்த செல்வமும் எங்களுக்கு செல்வம் அல்ல, உம்மை அல்லாத எந்த உறவும் எங்களுக்கு உறவல்ல, நீர் இல்லாத எந்த காரியமும் எங்களுக்கு தேவையில்லை. அப்படியே சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து தங்குவார். ஆண்டவர் வந்து தங்குனா போதும். இயேசுவின் ரத்தம் என் மேலே அணுகாது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மீது வந்து இருக்க வேண்டாம். இயேசுவே, இந்த தவக்காலத்திலே எனக்காக நீர் பட்ட பாடுகளின் ரத்தம், சிலுவையின் ரத்தம், கல்வாரி மலையிலே நீர் எனக்காக சிந்தி அந்த ரத்தத்தின் பாதுகாப்பு எங்கள் குடும்பத்திலே வந்து நிறைவாக தங்குவதாக. இயேசுவே, அந்த இதயத்திலே ஈட்டியால் குத்தப்பட்ட கடைசி சொட்டு தண்ணீரையும் ரத்தத்தையும் கூட எங்களுக்காக கொடுத்தவரே, நாங்கள் உமது முன்னிலையிலே நிற்கிறோம், நம்பிக்கையோடு நிற்கிறோம். இதோ நம்பிக்கையோடு நிற்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் எங்கள் கண்ணை உமது மேலே வைத்திருக்கிறோம், உமது மேலே வைத்திருக்கிறோம். இயேசுவே, 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 வேற எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு, வேற எல்லா காரியத்தையும் தூக்கி தூர போட்டு விட்டு, எனக்கு நீரே பெருமை,
எனக்கு நீரே வலிமை, நீரே எனக்கு ஆற்றல், என் குடும்பத்திற்கான சொத்து நீரே. ஆண்டவரை என் சொத்தாய் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை என் உரிமை சொத்தாய் கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் ஒரு நாளும் தாழ்ச்சுகிறேன், வீழ்ச்சுகிறேன், ஒரு நாள் நான் அழிவுறேன் என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொல்வது போல ஆசீர்வாதத்தின் தகப்பனை எடுக்க செய்தோம். பவுலடிகளார் அழகா எங்களுக்கு சொல்லித் தந்தார். கிறிஸ்துவை முன்னிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் குப்பை என்று கருதுகிறேன், குப்பை என்று கருதுகிறேன். என்னுடைய ஆசைகள் அல்ல, எனக்குள் இருக்கிற பேராசைகள் அல்ல, எனக்குள் இருக்கிற எண்ண அலைகள் அல்ல. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய இறை அருள் நிரப்பட்டான். எனக்குள் இருக்கிற காரியங்கள் அல்ல. நீர் என்னை நிரப்பிவிடும், நீர் என்னை நிரப்பிவிடும், நீர் என்னை நிரப்பிவிடும். என் குடும்பத்தை வந்து இறப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி தங்கி செய்யும். அப்படியே கேளுங்க, கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. வீட்டுக்கு போகிற பொழுது புது மனிதர்களாய் போக வேண்டாம். அந்த ஒலிவ மலையில் இருந்து இறங்கிய இயேசுவை போல ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாம போகணும். நாம் செல்லும் இடமெல்லாம் இயேசுவின் வெளிச்சம் நமக்கு முன்னால் போக வேண்டும். அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும், அவர் நம்மை வழிநடத்த வேண்டும். அவர் கரத்தை பிடித்துக்கோங்க. இயேசுவினுடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. இந்த நேரத்துல தயவு செய்து விட்டுறக்கூடாது. இதோ ஒரு 15 நாள் இருக்கிறது, அவ்வளவுதான். தவக்காலம் முடிந்துடும், வேகமா முடிஞ்சிடும். இந்த 15 நாளிலாவது ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ இயேசு மட்டும் அங்கிருந்தார், இயேசு மட்டும் அங்கிருந்தார். அந்த பெண் இயேசுவோடு இருந்தார், அந்த பெண் இயேசுவோடு இருந்தார். அந்த வார்த்தையின்படி, ஆண்டவரை நான் உம்மோடு இருக்க, நீர் என்னோடு இருக்க, நான் உம்முடையோடு பயணம் செய்ய, நீர் என்னோடு பயணம் செய்ய, நான் உம்முடைய கல்வாரி பயணத்தில் உடன் வர, இதோ என்னுடைய வாழ்வின் துன்ப சுமைகளின் நேரத்தில் நீர் என்னோடு உடன் வர, நான் உம் கரத்தை பிடித்திருக்க, நீர் என் கரத்தை பிடித்திருக்க, இந்த உறவு நிலையில் 15 நாள் பயணப்பட உம்முடைய ஆற்றலால் என்னை வழிநடத்துவீராக. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் தேடுகிற பொழுது நாம் கண்டடைந்து கொள்ளுகின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம். இந்த நேரத்தில் அப்படி சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி உரிமையோடு அவரிடமே நமது மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அன்பு பணிக்காக அழைத்திட்ட இறைவா, திரு அவையானது உமது சாயலை வெளிப்படுத்தும் அன்பு பணியினை என்றும் தொடர்ந்திட தங்களையே அர்ப்பணித்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரையும் அன்பிலும் அமைதியிலும் இறை மகிழ்ச்சியிலும் நிரப்பியருளும். அவர்களின் சோதனை வேளையில் தளர்ந்திடாமல் உறுதியுள்ள உள் மனத்தோடு பணியாற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அமைதி தரும் இறைவா, மனிதர்களின் உள்ளங்களிலிருந்து எழும் தீய எண்ணங்கள், செயல்கள், இவற்றின் விளைவாக நேரிடும் போர்கள், எண்ணற்ற உயிர்களின் இழப்பு போன்றவை நிகழாத வண்ணம் நன்மையான செயல்களுக்கு முக்கியத்துவம் தந்து மக்கள் யாவரும் ஒற்றுமையுடனும் உதவுகின்ற மனப்பாங்குடனும் வாழ்ந்திடும் மன நிறைவை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியில் வாழ்ந்திட கட்டளையை தந்திட்ட இறைவா, நீர் தந்துள்ள அன்பு கட்டளைகளை பின்பற்றி இறை துணையுடனும் மகிழ்வுடனும் வாழ எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் அவற்றை மறந்தவர்களாக எங்களுடைய சுயநலங்களாலும் மூட நம்பிக்கைகளாலும் எங்களை மூழ்கடித்திருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். இறைவார்த்தையை உறுதியாக பற்றி கொண்டு அதன் வழி வாழ துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான இறைவா, பாவங்களால் மரித்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அநேக மனித உள்ளங்களுக்காக உம் பாதம் வருகின்றோம். இத்தவக்காலத்தில் எங்கள் ஒருத்தல்களினாலும் ஜபங்களினாலும் அவர்களின் வாழ்வு உயிர் பெற்று மலர்ந்திட வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். நாங்கள் பெற்றுள்ள நிலை வாழ்வின் மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுத்திட எம்மை உமது கருவியாக பயன்படுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு பரிசுத்தமான இதயத்தோடு மன்றாடுவோம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலைகளை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகிறோம். இது எங்களில் புது வாழ்வை தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மண்டகத்தில் மனிதனாக பிறந்தார், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இறுதியில் சிலுவையில் சாவை வென்று மீட்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர், 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 வான்படை
ஆட்சியால் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும், கிறிஸ்துவில் மரித்த கிறிஸ்டோபர், தொம்மை அந்தோணி, லூர்த் சாமி, அன்னம்மாள், செபஸ்தியான், மேரி, ஆரோக்கியசாமி, மார்டின், சபரிமுத்தாள், பிலோமினாள், அந்தோணிசாமி, ஆரோக்கியம்மாள், காசிராஜன், மரிய அடைக்கல ஜோஸ்பின், மரிய அடைக்கலம், அமல்ராஜ், பனிமயம் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போகுதே போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது என் சொந்த வினி என்றும் நீ அல்லவா என் சொந்த வினி என்றும் நீ அல்லவா நீரம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா உறவல்லவா வாரும் தேவா வாரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசை பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசை பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போகுதே போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா நீலம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா வரமல்லவா வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசை பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசை பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போகுதே போது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள் 7ஆம் தேதி திங்கள் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு பங்கு தளத்தில் சிலுவைப்பாதை தொடர்ந்து திருப்பலி. 8ஆம் தேதி செவ்வாய் காலை 11:30 மணி முதல் 11:30 மணிக்கு நவநாள் திருப்பலி, மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் நவநாள் திருப்பலி. 9ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி, நண்பகல் 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. 10ஆம் தேதி வியாழன் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு சிலுவைப்பாதை தொடர்ந்து பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 11ஆம் தேதி வெள்ளி காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு சிலுவைப்பாதை தொடர்ந்து பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 12ஆம் தேதி சனி காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு சிலுவைப்பாதை தொடர்ந்து பங்கு ஆலயத்தில் திருப்பலி. திருப்பலியை தொடர்ந்து புனித செபஸ்தியாரின் திருவுருவ பவனி ஆலய வளாகத்தை சுற்றி நடைபெறும். 13ஆம் தேதி குருத்து ஞாயிறு காலை 7:15க்கு விகே பேரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பெரியிலும் நடைபெறும். இவ்வார திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் குழந்தை அன்பியம்,
குழந்தையேசு அன்பியத்துக்கு நாம் கரபலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை சகாய மாதா அன்பியம் சிறப்பு செய்வார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல் வழங்கப்பட இருக்கின்ற புனித ஜெபஸ்தியாரின் நியமித கஞ்சிக்கான செலவினங்களுக்காக இன்று உங்கள் இல்லம் தேடி வருகின்ற பொறுப்பாளர்கள் மற்றும் தன்னார்வர்களிடம் இறைமக்கள் தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்து இந்த ஆண்டும் இந்நிகழ்வுகளை சிறப்பாக நடத்திட உதவியும் ஒத்துழைப்பு நல்கிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். புனித அந்தோணியார் திருத்தலம் சுரண்டை புனித வார நிகழ்வுகள் 2025. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு நாள் 13/4/2025. குருத்தோலை பவனியானது நமது ஆர்சி பள்ளி வளாகத்தில் தொடங்கி ஆலய வளாகத்தில் நிறைவடைந்து தொடர்ந்து வழிபாடு நடைபெறும். காலை 8:45க்கு ஜெபம், காலை 9 மணிக்கு பொது முன்னுரை, தொடர்ந்து வழிபாடு தொடங்கும். 17/4/2025 ஆண்டவரின் ராவுணவு புனித வியாழன் மாலை 7 மணிக்கு திருப்பலி, பாதம் கழுவும் சடங்கு, இரவு 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. 18/4/2025 ஆண்டவருடைய திருப்பாடுகளின் புனித வெள்ளி மாலை 3 மணிக்கு சிலுவை பாதை, தொடர்ந்து இறைவாக்கு வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து. 19/4/2025 பாஸ்கா திருவிழிப்பு, ஆண்டவரின் உயிர்ப்பு ஞாயிறு. இரவு 11 மணிக்கு திரு ஒளி வழிபாடு, இறை வார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு. புனித வியாழனன்று பசிபினி ஒழிப்பு இயக்கத்திற்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். தங்கள் இல்லங்களில் கொடுக்கப்பட்ட உண்டியல்களை கொண்டு வரவும். புனித வெள்ளியன்று புனித நாடுகளின் பராமரிப்பிற்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். பாஸ்கா திருவிழிப்பு அன்று ஆலய வளாகத்தில் மெழுகுவர்த்திகள் விற்கப்படும். புனித வாரங்களில் வாசிக்க வேண்டிய அன்பியங்கள் மற்றும் பெரிய வியாழனன்று நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறும் அன்பியங்கள், அவை குறித்த விளக்கங்கள் வருகின்ற ஞாயிறு திருப்பலியில் அறிவிப்பு செய்யப்படும். இன்று நமது மறைமாவட்ட அளவில் நடைபெறும் சிலுவை பாதைக்கு 2 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாகனத்திற்கு பெயர் கொடுத்தவர்கள் சரியாக 1:30 மணிக்கு ஆலயத்துக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அங்கு இரவு உணவு கொடுப்பதற்குரிய டோக்கன் வண்டியில் வழங்கப்படும். அதுபோக மேற்கொண்டு தனியாக செல்பவர்கள் யாராக இருந்தாலும் டோக்கன் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டோக்கன் அவர்கள் திரு அருள்ராஜ் அவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவை உள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளவும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தவ காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய தவக்காலம் அதனுடைய நிறைவு பகுதியை எட்டி கொண்டிருக்கிறது. எனவே கடந்த நாட்களில் நாம் செய்த தவ முயற்சிகள், ஜெப முயற்சிகள், தர்ம காரியங்கள், நோன்பு காரியங்கள் எல்லாமே ஒரு முழுமையான வடிவம் பெற இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த 2 வாரங்கள், இந்த வாரம் அடுத்த வாரம், இரண்டுமே மிக முக்கியமான கிளைமாக்ஸ் நேரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஒரு நல்ல உணவு தயாரித்தல் என்பது அதனுடைய அந்த நிறைவு, ஃபினிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக முக்கியம். அதுதான் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்ற காரியமாக இருக்கும். எனவே இன்னும் நம்மை அதிகம் இந்த காரியங்களிலே தீவிரப்படுத்த வேண்டும். ஒரு குழந்தை ஆண்டு முழுவதும் படித்தாலும் தேர்வுக்கு அந்த முந்திய மாதம், முந்திய நாள் எவ்வளவு தீவிர தயாரிப்பு செய்வார்கள் என்பது நமக்கு தெரியும். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தொடங்குகிற பொழுது எப்படி ஓடினாலும் அந்த இறுதியிலே முடிக்கின்ற பொழுது இன்னும் எவ்வளவு உடல் எனர்ஜியை, ஆற்றலை கூட்டி வேகப்படுத்துவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாம் ஒன்றைத்தான் சொல்லுகிறது.
நிறைவு என்பது, அந்த எண்ட் என்பது ரொம்ப முக்கியம். எனவே உயிர்ப்பு நமக்கு நடக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் உயிர்ப்பின் நிகழ்வு மலர வேண்டும். இந்த தவக்காலத்தில் நாம் செய்கிற காரியங்கள் பலனை தர வேண்டும். அது அடுத்த ஆண்டு அல்ல, இந்த ஆண்டே நாம் பலனை பெற வேண்டும். எனவே அதற்கெல்லாம் இந்த காரியங்கள் ரொம்ப சிறப்பான காரியங்கள். பிரியமானவர்களே, தவக்காலத்திலே நீங்கள் என்ன வேண்டுதலை, என்ன நோக்கத்திற்காக, என்ன ஜெப உணர்வோடு பயணித்திருக்கிறீர்களோ அதை முழுமையடைய செய்ய இந்த நாட்களை தீவிரப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, குறிப்பாக இன்று புளியம்பட்டியிலே மதியம் 2:30 மணிக்கெல்லாம் ஜெபமாலை ஆரம்பமாகும். 3 மணியிலிருந்து 4 மணி வரை ஒப்புரவு அருள் சாதனம் நடைபெறும். 4 மணிக்கு சிலுவை பாதை ஆரம்பமாகும். எனவே தொடர்ந்து நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக இன்று மிராக்கிள் டிவி, குறிப்பாக சங்கர் அவர்கள் மாதா டிவியிலே அவர் இருக்கிற நாட்களிலிருந்தே நமக்கு தெரியும், சிறப்பாக இறை பணியை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு போவதிலே தாகமுடையவர்கள், ஆர்வமுடையவர்கள். நான் அவர்களை பல முறை சந்தித்திருக்கிறேன், பல திருவிழாக்களில் சந்தித்திருக்கிறேன். ரொம்ப ஆர்வத்தோடு இறை ஆட்சி இந்த மண்ணில் மலர தன்னால் என்ன முடியும், தனக்கு தெரிந்த திறமைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சிறப்பாக செயல்படுகிறவர்கள். இப்போது மிராக்கிள் டிவி என்கின்ற லோக்கல் சேனல் மற்றும் யூடியூப் சேனல்கள் வழியாக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாசத்திற்குரிய தந்தை அலாசிஸ் பெரேரா செடிகளார் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். தம்பி இதே போல வருகிறார்கள், நமக்கு பங்கில் எடுத்ததுக்கு பிறகு உங்கள் பங்கிலும் இந்த நிகழ்ச்சிகளை நான் ஒருங்கிணைக்க சொல்லி இருக்கிறேன், வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, ஞாயிறு திருப்பலி மகிழ்ச்சியான காரியம், வருக என்று வரவேற்பு கொடுத்தோம். ரீதா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். சங்கர், சாலமன், அமுல்ராஜ் மூவர் இந்த இடத்திற்கு இந்த நாளிலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் சிறப்பான முறையிலே தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்று எடுக்கப்பட்ட இந்த திருப்பலியானது வருகிற ஞாயிற்றுக்கிழமை 13/4/2025 குருத்து ஞாயிறு அன்று ஒளிபரப்புவார்கள். அது தவிர திருப்பலி முடிந்த பிறகு ஒரு 3 பாடல்கள், ஈஸ்டர் பாடல் நம்முடைய கோயில் குழுவை வைத்து எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு 10 நிமிடம் என்று அது அவர்கள் சொல்வது போல பாடி கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது ஈஸ்டர் பெருவிழா அன்று, ஈஸ்டர் பாடல்கள் ஈஸ்டர் பெருவிழா அன்று ஒளிபரப்பப்படுவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியான காரியம். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, நாங்கள் தாகத்தோடு உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை வலிமைப்படுத்துவதாக. தவக்காலத்தின் நிறைவில் உயிர்ப்பின் மகிழ்வை நாங்கள் பெற இது எங்களுக்கு வழிகாட்டுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.